அடுத்து 4வது சம்மு, பின்வரும் தகவல்களிலிருந்து 2018 டிசம்பர் 31 நாளைய முதல் கண்டறியவும். அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்குறான்னா இறுதி முதல் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ இறுதி முதல் கொடுத்துட்டானா நம்ம மேலேருந்து கொடுக்கப்பட்ட என்னென்ன கொடுத்துருக்குறாங்களோ அது மாதிரி சம் போடுவோம். ஆனால் இது வந்து இறுதி முதல் கண்டுபிடிக்க சொல்கிறான். அப்போ இறுதி முதல் வந்து என்னன்னு தெரியாது. இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து லாபம் எவ்வளவு 60,000. தொடக்கம் முதல் எவ்வளவு 1,00,000. அப்போ இது ரெண்டையும் கூட்டினோம்னா சரிகட்டப்பட்ட இறுதி முதல் கிடைக்கும் 1,60,000. கூடுதல் முதல் எவ்வளவு 15,000. அப்போ இது கூட்டினா 1,75,000. அப்போ எடுப்புகள் இங்கே எவ்வளவு? அப்போ இதில் வரக்கூடியதில் எடுப்புகளை கழித்தோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய 1,75,000 30,000 கழிச்சோம்னா 1,45,000. இதுதான் இந்த சம்முக்குரிய விடை. அடுத்து 5வது சம் பாருங்க. பின்வரும் விவரங்களிலிருந்து விடுபட்ட தகவல்களை காணவும். அப்போ இதில் என்ன கொடுத்துருக்குறான்னா 2018 ஏப்ரல் 1 அன்று முதல் 40,000 ரூபாய். அதேமாதிரி 2019 மார்ச் 31 அன்று முதல் 50,000. அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் லாபம் 7,000. அவ்வாண்டின் லாபம் 8,000. இப்போ என்ன கேட்குறான்? எடுப்புகள் மட்டும்தான் கேட்குறான். அப்போ முதல்ல அன்று முதல் எவ்வளவு? இப்போ நம்ம இங்கிருந்து கீழேருந்து வந்துடுவோம். முதல்ல லாபம் வந்து எவ்வளவு 8,000. அன்று முதல் 40,000. 40,000 8,000 48,000. இப்போ கூடுதல் முதல் எவ்வளவு 7,000. அப்போ 48,000 7,000 55,000. இப்போ 55,000லேருந்து இந்த இறுதி முதல் எவ்வளவு 50,000. 55,000லேருந்து 50,000 கழிச்சோம்னா 5,000. அப்போ நமக்கு சரியாக எழுதணும். ஃபஸ்ட்டு லாபம், தொடக்கம் முதல், இறுதி முதல், சரிகட்டப்பட்ட இறுதி முதல், கூடுதல் முதல், அப்புறம் அதுலேருந்து எவ்வளோ வருது, அதுக்கப்புறமா இறுதி முதலுக்கும் இந்த மொத்த மதிப்புக்கும் இடையே உள்ள விகிதம், அதான் எடுப்புகள். அடுத்த சம்மு 6வது சம் பாருங்கள். மார்ச் 31 அன்று தாமஸ் என்பவரின் ஏடுகளிலிருந்து பெறப்பட்ட இருப்புகள் பின்வருமாறு. அதாவது பட்பல கடனீந்தோர் 6,00,000 ரூபாய், அரைகலன் 80,000, நிலம் மற்றும் கட்டடம் 3,00,000, பட்பல கடனாளிகள் 3,20,000, செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு 1,20,000, கை ரொக்கம் 20,000, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு 60,000, சரக்கிருப்பு 2,20,000. அப்போ 2019 மார்ச் 31 ஆண்டு வரை 31 நாளைய நிலை அறிக்கையை தயாரிக்கவும், அந்நாளைய முதல் கண்டறியும். இப்போ முதல்ல பார்த்தோம்னா நம்ம பொறுப்புகள் வந்து பட்பல கடனைந்தோர், அதே மாதிரி செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு, இது ரெண்டையும் கூட்டம்னா எவ்வளவு 2,00,000 மன்னிக்கவும், இது 6,00,000, இது 1,20,000. அதுக்கு அடுத்ததாக முதல் இருப்பு கட்டும் தொகை $60,000 2,20,000 சேர்த்துனா 2,80,000. இதுதான். அப்போ இப்போ இங்கே என்ன கேட்குறான், முதல் என்னென்னு கண்டறியவும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பக்கம் பார்க்குறோம். சொத்துகள் அரைகலன் எவ்வளவு 80,000, நிலம் கட்டடம் 3,00,000, பட்பல கடனாளிகள் 3,20,000,
கை ரொக்கம் 20,000, பெறுதற்குரிய அது 60,000. இப்போ சரக்கு இருப்பு 2,20,000. இப்போ இது கூட்டினா எவ்வளவு? 10 லட்சம். இப்போ முதல் வந்து இது 10 லட்சமாக இருக்கும்போது அப்போ இது 8 லட்சத்தி, இது ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு? 7,20,000. 7,20,000. அப்போ 10 லட்சத்துலேருந்து 7,20,000 கழிச்சோம்னா எவ்வளோ வரும்? 2,80,000. புரிஞ்சுக்கலாம்? அப்போ அதுதான் முதல். அப்போ முதல்ல இந்த பக்கம் சொத்துக்கள் என்னென்ன இருக்குது? இந்த ஃபர்ஸ்ட் லைன் பட்பல கடனீந்தோறும் செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டு ரெண்டையும் இங்கே எழுதிக்கிறோம் பொறுப்புகளில். மீதி எல்லாம் கூட்டினோம்னா எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதை கீழே எழுதிக்கிறோம், அதை ஈக்குவல் பண்ணி. அப்போ இதிலிருந்து அமௌண்ட்டை கழித்து இதிலிருந்து இதை கழிச்சோம்னா இந்த முதல் கிடைக்கும். அடுத்த கேள்வி பாருங்கள். 2018 ஏப்ரல் 1 அன்று சுபா தன்னுடைய தொழிலை 1,20,000 முதலுடன் தொடங்கினார். அவர் முறையான கணக்கேடுகளை பராமரிக்கவில்லை. 2019 மார்ச் 31 அன்று அவருடைய ஏடுகளிலிருந்து பெறப்பட்ட விவரங்கள் பின்வருமாறு. இதில் வங்கி மேல் வரைப்பற்று 50,000, சரக்கிருப்பு 1,60,000, கடனாளிகள் 1,80,000, கடனீந்தோர் 90,000, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு 70,000, செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு 2,40,000, கணினி 30,000, கைரொக்கம் 60,000, இயந்திரம் 3 லட்சம். இப்போ அவ்வாண்டில் தன்னுடைய சொந்த பயனுக்காக 30,000 எடுத்துக்கொண்டார். அவ்வாண்டில் அவர் கொண்டு வந்த கூடுதல் முதல் 40,000. அப்போ அவருடைய லாபம் மற்றும் நட்டம் கண்டறியவும். கொடுக்கப்பட்ட தரவுகளிலிருந்து லாப நட்டம் கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு விடை என்னென்னா, ஏற்கனவே நான் சொல்லிக்கிறேன், வங்கி மேல் வரைப்பற்று, அதே மாதிரி கடனீந்தோர், செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டு, இந்த 3 எடுத்து எழுதிக்கிறோம். 50,000, 90,000, 2,40,000. இப்போ நம்ம முதல் எவ்வளோ நம்மளுக்கு தெரியாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, சொத்துக்களில் கடனாளிகள் 1,80,000, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு 70,000, கணினி 30,000, இயந்திரம் 3 லட்சம், சரக்கிருப்பு 1,60,000, கை ரொக்கம் 60,000, மொத்தம் வந்து 8 லட்சம் வருது. இப்போ இங்கே இதை 3ஐயும் கூட்டும்போது எவ்வளோ வருது? 3,80,000 வருது. அப்போ முதல் வந்து 4,20,000. 4,20,000. இப்போ இறுதி முதல் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதிலேருந்து லாப நட்ட அறிக்கை கண்டுபிடிக்கணும். இறுதி முதல் வந்து 4,20,000. எடுப்புகள் வந்து 30,000. அப்போ அது ரெண்டையும் கூட்டினா 4,50,000. கூடுதல் முதல் எவ்வளவு? ஏற்கனவே சம்பளியை கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். சொந்த பயனுக்காக எடுத்தது 30,000. இப்போ எடுப்புகள் கூடுதல் முதல் இதுலேயே சம்பளியை கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் எங்கே வந்துச்சுன்னு கேள்வி கேட்கக்கூடாது. இப்போ எடுப்புகள் கூடும்போது 4,50,000, கூடுதல் முதல் 40,000. அப்போ அதை கழிக்கும்போது 4,10,000. தொடக்க முதல் எவ்வளவு? தொடக்க முதல் வந்து இங்கே கணக்கிலே கொடுத்துருந்தா 1,20,000. அப்போ 1,20,000, 4,10,000 1,20,000 கழிச்சோம்னா 2,90,000. அப்போ அதுதான் லாபம். அப்போ இந்த சம் எப்படி போட்டுனா பாருங்கள், கொடுத்துருக்கக்கூடியதில் இறுதி முதல் கண்டுபிடிக்கணும். அதான் முதல். அதை கண்டுபிடிச்சா தான் இந்த லாப நட்ட கணக்கு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த லாப நட்டம்னு கேட்டாங்கன்னா 2 மார்க்கு 3 மார்க்கில் எழுதிடலாம் நீங்கள் ஈஸியாக. ஆனால் 5 மார்க்குங்கும் போது இது ஃபுல்லாக டீட்டெயில் எழுதினா தான் உங்களுக்கு வந்து சரியான விடை கிடைக்கும். அடுத்த சம் பாருங்க. ராஜு முறையான கணக்கேடுகளை பின்பற்றவில்லை. அவருடைய பதிவேடுகளிலிருந்து, அதாவது 1/1/2018
31 12 2018. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கை ரொக்கம் 80,000, இந்த பக்கம் 90,000 இந்த நாட்களில். சரக்கிருப்பு 1,80,000, இங்கே 31 12 2018 1,40,000. கடனாளிகள் 90,000, இதில் 2 லட்சம். இதில் பட்பல கடனீந்தோர் 1,30,000, இதில் 1,95,000. வங்கிக் கடன் 60,000 60,000. செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டு 80,000, இங்கே 45,000. பொறி மற்றும் இயந்திரம் 1,70,000 1,70,000. இப்போ அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் 50,000. அப்போ கூடுதல் முதல் 50,000 அவர் வியாபாரியிடமிருந்து தன்னுடைய சொந்த பயனுக்காக மாதந்தோறும் 2,500 எடுத்துக்கொண்டார். மேற்கண்ட தகவல்களிலிருந்து லாப நட்ட அறிக்கை தயாரிக்கவும். இப்போ முதல்ல தொடக்க முதல் கண்டுபிடிக்கணும். நான் என்ன சொல்லிக்கிறேன், தொடக்க முதல் கண்டுபிடிக்கும் போது 2018 ஜனவரி 1 நாளைய நிலை அறிக்கை, இந்த அறிக்கையை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இது தேவையில்லை, இப்போ இதை மட்டும் வச்சுக்கிறோம். இப்போ இதை மட்டும் வச்சா தொடக்கம் முதல் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதிலேயே பாருங்கள், இப்போ இதை வச்சு தொடக்கம் முதல், இது தொடக்க முதல், இதை வச்சு இறுதி முதல், இது ரெண்டையும் கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்பல கடனீந்தோர் வங்கிக் கடன் செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டு இந்த பொறுப்புகளில் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்பல கடனீந்தோர் வங்கிக் கடன் செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டு, மீதியெல்லாம் இந்த பக்கம் சொத்துக்களில் வரும். அப்போ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் பட்பல கடனீந்தோர் 1,30,000, வங்கிக் கடன் 60,000, செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டு 80,000. இப்போ இந்த பக்கம் மீதி என்ன இருக்குது, கை ரொக்கம், சரக்கிருப்பு, கடனாளிகள், பொறி மற்றும் இயந்திரம். இப்போ இதை போடும்போது இதில் 5,20,000 வரும். இப்போ இங்கே 5,20,000 வரும்போது இப்போ இதெல்லாம் கூட்டினா எவ்வளவு, 2,70,000 வரும். இப்போ 2,70,000 2,50,000 இது 5,20,000 கழிச்சோம்னா 2,50,000 வரும். இதுதான் தொடக்கம் முதல். அதே மாதிரி இறுதி முதலும் அதே மாதிரி பட்பல கடனீந்தோர் வங்கிக் கடன் செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டை குறிக்கும் போது இந்த மாதிரி வரும். இப்போ இதில் இறுதி முதல் வந்துடும். இந்த பக்கம் இருக்கிற தகவல்கள் பார்த்துங்க. இது நான் ஓரலாக சொல்லிடுறேன், நீங்கள் சம் போட்டு பார்த்துக்குங்க. இந்த சம்மை வந்து அப்படியே வந்து பாஸ் பண்ணி இதை வந்து இது பண்ணிங்க. இதை முதல்ல வரக்கூடிய இதை வச்சு தொடக்க முதல் கண்டுபிடிக்கிறோம், இதில் வச்சு இறுதி முதல். இதில் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, பொறுப்புகளில் வந்து பட்பல கடனீந்தோர் வங்கிக் கடன் செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டு வச்சுக்கணும். மீதியெல்லாம் கை ரொக்கம், சரக்கிருப்பு, கடனாளிகள், பொறி மற்றும் இயந்திரம், இது வந்து இந்த பக்கம் சொத்துக்களில் வச்சுக்கணும். அப்போ இது மொத்தமாக வரதை எவ்வளோ அமௌண்ட் இது பண்ணி இந்த பட்பல கடனீந்தோர் வங்கிக் கடன் செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டில் கழிக்கும் போது தொடக்க முதல் கிடைக்கும். அதே மாதிரி இறுதி முதலுக்கு அதை கழிக்கும் போது இறுதி முதல் கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தொடக்க முதல் கிடச்சிருச்சு 2,50,000. இறுதி முதல் அதே மாதிரி போடும்போது எவ்வளோ கிடச்சி, 3 லட்சம். இப்போ லாப நட்ட அறிக்கை தயாரிக்கணும். பாருங்கள், இறுதி முதல் வந்து 3 லட்சம், எடுப்புகள் அதான் 30,000 எடுத்தாங்க. ஏன்னா ஒரு மாதத்துக்கு 2,500னா இன்ட்டு 12, அப்போ எவ்வளோ வரும், 30,000 வந்துடும். அப்போ இது 3,30,000. கூடுதல் முதல் எவ்வளவு, 50,000. ஏன்னா இந்த சம்பளியே கொடுத்துருக்குறான். கூடுதல் முதல் வந்து 50,000. அப்போ ஸோ இந்த சம்மு ரொம்ப ஈஸி தான், நீங்கள் ஒன்றும் இது பண்ணிக்க வேண்டாம். அதே மாதிரி சரிகட்டப்பட்ட இறுதி முதல், இதுலேருந்து இதை கழிச்சோம்னா 2,80,000 வரும். இப்போ தொடக்க முதல் எவ்வளோ, 2,50,000 கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். அப்போ லாபம் வந்து இதுலேருந்து இதை கழிச்சா 30,000. அப்போ லாபம் வந்து 30,000 ரூபாய்.
ஸோ இந்த சம்மு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நல்லபடியாக ஒரு சமயம் பார்க்கும்போது நல்லா கவனிக்கணும். கவனித்தா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். இது இரண்டாவது காணொளி முதல் பாடத்தில்.